இவ்வளோ நாள் அப்பா பணம் அனுப்புனாங்க, மாமா பணம் அனுப்புனாங்கன்ட்டு கதவுட்டியா? உன்னோட உடம்பெல்லாம் பொய்யா இருக்குடி. உனக்கு அந்த மீனா எவ்வளவோ பரவாயில்ல இருக்கு. என்கிட்ட அவள் எதிர்த்து பேசினாலும் இந்த மாதிரிலாம் பொய் சொல்ல மாட்டான். எங்கள் பணத்தை எடுத்து எங்களுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கிறேன். எங்ககிட்ட நீ கொடுத்துருக்கணும். எங்களை விட அவனுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க யார் இருக்கா? மனோஜுக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோபமாக கேட்குறாங்க. இந்த இடத்துல ரோகிணி சொல்கிறாங்க, உங்கள் பையனுக்கு சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுத்தேன். அந்த வேலையை மட்டும் நான் ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னா உங்கள் பையன் நடுரோட்டை தான் நின்றுருக்கணும். நீங்கள் எவ்வளோ நாள் உங்கள் பையனுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யலைல்ல அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பேசுகிறாங்க. இதை கேட்டு விஜயா பயங்கரமாக ஷாக்காகி நிற்கிறாங்க. பயங்கரமாக கோபத்தோட திரும்பவும் விஜயா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா அங்கே வராங்க. ஃபோன் பேசிக்கிட்டே வராங்க. சரிங்க மாமா, ரோகிணி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கிறேன், நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வராங்க. ரோகிணியோட மலேசியா மாமா கிட்டே பேசிட்டு வர மாதிரி காட்டுறாங்க. வாமா வா, சரியான நேரத்துக்கு தான் நீனும் வந்திருக்கிற. இன்றைக்கி உங்கள் கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்காரு. அங்கே நடந்துகிட்ருக்கிற பிரச்சனை எதுவும் தெரியாத வித்யா ரோகிணியை பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் மலேசிய மாமா தான் ஃபோன் பண்ணாங்க. அவசர வேலையாக பெங்களூர் வரைக்கும் வந்தவங்க திரும்பவும் உடனே கிளம்பிட்டாங்களாம். உன்னை வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, வர முடியலன்னு சொன்னாங்க. இன்னொரு முறை வரும்போது பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இங்கே போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்டுட்டு வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. விஜயா வித்யாவை பார்த்து சொல்கிறாங்க, அந்த மலேசிய மாமாவுக்கு ஃபோனை போட்டு உடனே இங்கே வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டுட்டு வித்யா அதிர்ச்சியாக நிற்கிறாங்க.